செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இல்லையா? நார்மலாகவே நம்மளோட ஃபீலிங்க்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து மூளை ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். ஸோ நம்ம எது சொன்னாலும் இது வேணான்னு சொல்லும், அது வேணும்னு சொல்லும். அந்த மாதிரி இருக்கும் யூசுவலாகவே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அப்படின்றப்போ நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், மதிக்கணும். இப்போ வந்து மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம், மனசு சொல்கிறத கேட்போமா, மூளை சொல்கிறத கேட்போமா, ஏதாவது ஒன்று. ஆனால் ஆக்சுவலாக நம்மளே ஒரு முடிவெடுத்து நம்ம ஒன்று பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று அகெயின்ஸ்டாக நடக்குது அப்படின்னா நம்ம என்ன தோணும் அப்படின்னா, நம்மளோட மனசு சொன்னுச்சா நான் அப்போவே நம்ம அந்த மாதிரி நினச்சோம், ஆனால் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு, நம்ம அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். கண்டிப்பாக அந்த மாதிரி எனக்கெல்லாம் நிறைய அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கான்றதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளை நாம் மதிப்போம். அப்போ தான் தேர்ட் பர்சன் வந்து நம்ம மதிப்பாங்க. உங்களோட ஃபீலிங்ஸுக்கு நீங்கள் எப்போவுமே மதிப்பு மரியாதை கொடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சுயமரியாதை எப்போவுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபீலிங்க்கும் நம்ம மதித்தோன்னா டெஃபினட்டாக அடுத்தவங்க வந்து நம்மளோட ஃபீலிங்க்கு நம்மளையும் மதிப்பாங்க, நம்மளோட ஃபீலிங்க்கும் மதிப்பு கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் எல்லாரோட ஃபீலிங்க்கும் எல்லாரும் நம்ம மதிக்கும்போது அவங்க நம்மளை பார்த்தும் மதிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.